நீங்க டிரைவிங் பண்ணும்போது கியர் லீவர் மேல கை வச்சுட்டு போற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? ஸோ இந்த ஒரு ஹேபிட் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுக்கு காரணமாகலாம். மேனுவல் கார்ஸ்ல கியர் லீவருக்குள்ள ஷிஃப்ட் ஃபோக்கர்னு ஒரு பார்ட் இருக்கும். கியர் மாத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க அதுல கை வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஷிஃப்ட் ஃபோர்க்ல இருந்து செலக்டர் ரயில் வழியா சிங்க்ரனைசருக்கு போகும். ஸோ இதனால ஒரே நாள்ல டேமேஜ் ஆகாது, ஆனா ஆயிரக்கணக்கான கியர் சேஞ்சுக்கு அப்புறமா அதோட தேய்மானம் அதிகரிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? உங்க கை ஒரு 500ல இருந்து ஒரு 700 கிராம் வெயிட் தான் அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். ஆனா கார் ரோட் பம்ப்ஸ்ல அந்த வெயிட் சில நேரத்துல 2ல இருந்து 3 மடங்கு அதிகமாகவே அந்த கியர் லீவருக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சில டிரைவிங் ஸ்கூல்ஸ்ல கியர் மாத்தின உடனேயே கைய ஸ்டீரிங்க்கு திரும்ப கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கம்ஃபர்ட்டுக்கு இல்ல, கியர் பாக்ஸோட லைஃபுக்காகவும் தான். இன்னொன்னு சேஃப்டியும் கூட. ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல பெரிய கியர் பாக்ஸ் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா ஒரு கை ஸ்டீரிங்ல இல்லாம இருக்கிறது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கண்ட்ரோலை குறைச்சிரும். கியரை மாத்துங்க, கையை உடனே ஸ்டீரிங்க்கு கொண்டு வந்துருங்க.